அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானிடம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய ராஜ் டிவியின் சிஇஓ இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு என ஒரு தனி தொலைக்காட்சியை உண்டு பண்ணியே தீரணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே சீமான் பேசக்கூடிய பல விஷயங்கள் தப்பா கன்வே ஆகுது அப்படின்ற காரணத்திற்காகவே நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு என்று ஒரு தனி தொலைக்காட்சி உருவாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னும், ஒவ்வொரு விஷயம் தப்பாக போட்டலாகாம நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளே போட்டுட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள்ல இருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளரான உங்களுக்கும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி, எல்லா பிரச்சனையுமே தப்பிக்கலாம் அப்படின்றது தான் சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாகவே இருக்கு. இந்த விஷயத்திற்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால நம்ம இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பொறுமையாக தான் சிந்திச்சு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருந்தோம். அதற்கு பிறகு யூடியூபுடைய பயன்பாடு கம்மியான ஒரு காரணம் தான் தற்போது நமக்கு ஒரு தொலைக்காட்சியுடைய தேவை அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத சீமான் அவர்கள் உணர ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படியாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ராஜ் டிவியுடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா சீமான தனிப்பட்ட முறையில் சந்திச்சு நம்ம ஏன் டைப் மாதிரி பண்ணிக்க கூடாது அப்படின்னும், அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா நியூஸையுமே அபிஷியலாக இவங்க தான் வெளியிடணும் அப்படின்ற ஒரு காப்பி ரைட்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சீமானிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் எல்லா இடத்துலையுமே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கறத ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை தருவோம் அப்படின்றது நிச்சயமாக சீமானுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் உண்டு பண்ணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிலுவையில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கொஞ்ச நாட்களாக ராஜ் டிவியுடைய எல்லா செயல்பாடுமே எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு தனி தொலைக்காட்சி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த விஷயத்தை தான் முன் வச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சீமானுடைய முழு காப்பி ரைட்ஸுமே இவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்காது அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் இந்த விஷயத்திற்கு சம்மதிக்க கூடாது அப்படின்றதான் பல மக்களுடைய கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு முக்கிய தொலைக்காட்சி சீமான் இடத்துல வந்து முறையிடுறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியின் காரணமாக தான் எந்தவித பண பரிமாற்றமும் வேண்டாம், வீடியோக்களுடைய காப்பி ரைட்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, சீமான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.